சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இந்த பெண்கள் விரைவில் நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேருவதற்கு புதிய பயனாளிகள் விண்ணப்பித்து வரும். அதே வேளையில் ஏற்கனவே பயனாளிகளாக இருக்கும் பெண்கள் பலர் நீக்கப்பட உள்ளனர். அதாவது அவர்கள் யார் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். அதை தெரிந்து கொள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருப்பவர்களுக்கான விதிமுறைகளின் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியம். அதாவது மத்திய மாநில அரசு பணியில் இருப்பவர்களின் குடும்பத்தினர் ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பத்தினர் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த வகையில் பார்க்க போனால் தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டுகளில் நடத்திய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணையங்களை வழங்கி வருகிறது. இதனால் பல துறைகளில் டிஎன்பிஎஸ்சி நடத்திய இந்த தேர்வுகளில் வெற்றி பெற்று பணி நியமன ஆணையங்களை பெற்றவர்கள் தங்களது பணிக்கான முதல்கட்ட பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கின்றன. அண்மையில் சென்னை தலைமை செயலகத்தில் குரூப் 1 தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணையங்களை வழங்கினார். இதனால் ஒட்டுமொத்தமாக இந்த அரசு பணி நியமன ஆணையங்களை பெற்றவர்களின் குடும்பத்தில் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்தால் அவர்களின் பெயர்கள் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வுகளில் வெற்றி பெற்று இப்போது பணி நியமன ஆணையங்களை பெற்றவர்களின் குடும்பத்தை சேர்ந்த சில 1000 பெண்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கீழ் இனி மாதம் 1000 ரூபாய் பெற முடியாது. அத்தகைய பெண் பயனாளிகளின் பெயர்கள் சமூக நலத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து நீக்க உள்ளார்கள். எனவே இப்போது இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் எண்ணிக்கையில் இருந்து சில 1000 பேர் கட்டாயம் நீக்கப்பட இருக்கின்றன. ஆகையால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான புதிய புதிய அப்டேட்ஸ்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே போல நீங்க மட்டும் பார்த்து பயன்படாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், தங்கம் விலையானது வெறும் 10 நாளில் நடந்த வரலாறு காணாத உச்சத்தின் பின்னணி என்ன என்பது இங்கே பார்ப்போம். அதாவது தங்கம் விலை கடந்த 10 நாட்களில் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் ஒரு பவுன் தங்கம் ரூபாய் 78,000 தாண்டிவிட்டது. ஜிஎஸ்டி, செய்கூலி மற்றும் சேதாரத்தை சேர்த்தால் 88,000 என்கிற அளவிற்கு உயர்ந்திருக்கும். சுமார் 90,000 ரூபாய் அளவிற்கு உங்கள் கையில் பணம் இருந்தால்தான் ஒரு பவுன் தங்கம் வாங்க முடியும் என்கிற நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டும் பவுனுக்கு ரூபாய் 4,000 அதிகரித்திருந்தது. கடந்த 10 நாளில் நேற்றுதான் கிராமுக்கு 10 ரூபாயும் பவுனுக்கு 80 ரூபாயும் குறைந்தது. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கு விதித்த வரி, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு போன்ற காரணங்களால் பலரும் தங்கத்தின்
முதலீடு செய்ய தொடங்கினார்கள். எப்போது எல்லாம் ஆபத்து வருமோ அப்போது எல்லாம் உலகமே தங்கத்தில் முதலீடு செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளன. அந்த வகையில் இந்திய முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய தொடங்கினார்கள். இதனால் தங்கம் விலை கடந்த மாதம் தொடங்கியதில் இருந்தே ஏறத் தொடங்கியுள்ளது. கடந்த மாதம் 6ஆம் தேதி ஒரு பவுன் 75,000 தாண்டியது. அதன் பின்னர் சற்று விலை குறைந்து காணப்பட்டது. ஆனால் எல்லாம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் அடுத்ததாக. அதனையடுத்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஒரு பவுன் 75,000யும் 29ஆம் தேதி 76,000யும் கடந்த 1ஆம் தேதி 77,000யும் தாண்டியது. ஒவ்வொரு நாளும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. அந்த வகையில் செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரு கிராம் 9,725க்கும் ஒரு பவுன் 77,800க்கும் விற்பனையானது. செப்டம்பர் 3ஆம் தேதி நிலவரப்படி கிராமுக்கு 80ம் பவுனுக்கு ரூபாய் 640ம் உயர்ந்தது. ஒரு கிராம் 9,805 ஒரு பவுன் 78,440க்கும் விற்பனையானது. இதன் மூலம் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது. ஆகையால் கடந்த மாதம் 25ஆம் தேதி இருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நிலவரப்படி 10 நாட்களில் மட்டும் தங்கம் விலையானது கிராமுக்கு 500ம் பவுனுக்கு ரூபாய் 4,000ம் அதிகரித்து இருந்தது. செப்டம்பர் 4ஆம் தேதியன்று தங்கம் விலை சற்று குறைந்தது. ஒரு கிராமுக்கு 10 ரூபாயும் பவுனுக்கு 80 ரூபாயும் குறைந்தது. தங்கம் விலை ஒரு கிராம் 9,795 ரூபாய்க்கும் ஒரு பவுன் 78,360 ரூபாய்க்கும் விற்பனையானது. தங்கம் விலை சற்று குறையும் என்று சீர்திருத்தம் காரணமாக தங்கம் விலையில் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே தங்கம் விலையானது எவ்வளவு குறையும் என்பது மார்க்கெட் குறைந்தால்தான் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே போல் வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேக் பண்ணி வைக்கிறோம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.